விஜயும் காவேரியும் சிரித்து சந்தோஷமாக நம்மளும் பார்த்து ரசிக்கிற வரையும் ஒரு ஜோடியாக இருந்ததுலேருந்து இப்போ தலைகீழாக மாறி கம்ப்ளீட்டாக வாயை திறந்து பேச தெரியாத, மனசில் இருக்கிறத ஓப்பனாக சொல்ல தெரியாத, கண்ணு முன்னாடி ஒருத்தங்க காயப்பட்டு என்னை டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட வச்சுட்டுன்னு கேட்கும்போது கூட ஐயா அதுக்கு டிவோர்ஸ் பேப்பர் இல்லாமா அப்படின்னு சொல்லாமல் நான் சர்ப்ரைஸ் மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கிற லூசு ஹீரோ. அதை விட பார்த்தீங்க அப்படின்னா தனக்கு வலிக்குதுங்கிறத வாயை திறந்து சொல்ல முடியாமல் இவர் கண்ணு முன்னாடி அவள் வீட்டை விட்டு போயிடுவா நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா எதுக்கு அவர் சொல்லணும்? உங்களை டிவோர்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணவர் எதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு அவர் பேசணும்? அடுத்த நாளே நீங்க தான் கிளம்ப போறீங்கன்னு ஆயிடுது. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி கிறுக்குத்தனமான எண்ணங்கள்லாம் எப்படி இந்த பக்கம் காவேரிக்கு வருதுன்னு நமக்கு புரியல. ஸோ ரெண்டு பேரையுமே மடத்தனமா காமிச்சு நம்மளையும் எரிச்சல் படுத்துற இந்த வேலைகள்ல தான் மும்முரமா செயல்பட்டு இருக்கும் போது இப்ப யமுனா மூலமா இந்த கதையில இது வரைக்கும் நல்லதா ஒரு விஷயம் கூட நடந்ததில்லை. யமுனாவால நமக்கு உதவி செய்யாட்டி கூட பரவாயில்ல, உபத்திரவம் பண்ணாத மாதிரிலாம் வீட்டில் திட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி உபத்திரவம் பண்றதுக்கு மட்டுமே பிறந்த ஒரு ஜீவராசி தான் யமுனா. அவங்க என்ன பண்றாங்க, இந்த நேரத்தில் சம்பந்தமே இல்லாத நேரத்தில் இப்ப நிவினுடைய டைரி எடுத்து பார்த்து அவர்கிட்ட சண்டை போட்டு உண்மைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கான்ட்ராக்ட் கல்யாணம் நம்ம வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு பயந்து போய் அதை வீட்டில் எல்லாருமேடையும் போட்டு உடைச்சு நியாயம் கேட்குற பேர் வழியில் கங்கா குமரன் எல்லாரும் நேராக கிளம்பி போக இந்த சமயத்தை இவர் தான் திருப்பி சர்ப்ரைஸ். அவங்க காயப்பட்டு நிற்கிறாங்க. இதில் இப்போ சர்ப்ரைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் சரி ஓகே நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ண போறீங்க, ஒரு 4 நாள் கொடைக்கானல் போகிறீங்க அப்படின்னா வெண்ணிலாவை யார் பார்த்துப்பா? வெறும் நர்ஸ் பார்த்துப்பாங்களா? அப்போ வெறும் நர்ஸே பார்த்துப்பாங்கன்னா அவங்கள கொண்டு போய் அங்கேயே ஹாஸ்பிட்டலில் விட வேண்டியதானே. அப்பப்போ வீக்கெண்டுக்கு வேணால் கொண்டு வந்து வீட்டில் வச்சுங்க. ஆனால் அதையும் கேட்கல, அதுக்கு ஒரு லூசு டாக்டர் வேறு எப்போ பார்த்தாலும். ஸோ இந்த கதையே லூசுகளின் கூடாரமாக மாறினது நினச்சா நமக்கு ஒரு மாதிரி கடுப்பும் எரிச்சலும் தான் வருது. இந்த கல்யாணமே வேணாம் அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்து கூட்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ காவேரியை. ஸோ இந்த கொடுமையெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். அப்படியே கீழே இருக்க அந்த ஷாப்பிங் கார்ட் ஐக்கானை கிளிக் பண்ணியோ டிஸ்கிரிப்ஷன்லையோ ஃப்ளிப்கார்ட் அண்ட் மிந்த்ராவில் இருக்கக்கூடிய நல்ல ஆஃபர்களில் இருக்க பொருட்களை பிடிச்சா வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.